ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏற்கனவே ரியல் அனாலிசிஸ்க்கு பார்ட் 1ன்னு சொல்லி 15 கொஸ்டின் போட்டிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். 16th கொஸ்டின், த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் f is mapping from r to minus pi by 2, pi by 2 defined by f of x equal to arc tan x. arc tan x பற்றி கேட்டிருக்காங்க. அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா இல்லை வந்து on-to ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ arc tan x வந்து இந்த இன்டர்வல், அதாவது f is mapping from r to open minus pi by 2, pi by 2ல பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் r to r பார்த்தீங்கன்னா on to ஃபங்க்ஷனாக இருக்காது, பட் 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கும். அதாவது வந்து f is mapping from r to minus pi by 2, pi by 2, f of x equal to arc tan x, which is bijective function. But arc tan x r to r, not on to. r to rக்கு பார்க்கும்போது on to இருக்காது. ஆனால் வந்து உங்களோட கோடொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து on to ஃபங்க்ஷனாக வரும். பட் 1-to-1 இருக்கும். சப்போஸ் வந்து r to rக்கு பார்க்கும்போது 1-to-1 இருக்கும், ஆனால் on to வராது. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து on to வரணும் அப்படின்னா உங்களோட கோடொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் 1-to-1 வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து 1-to-1 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்போது இந்த arc tan x வந்து இந்த இன்டர்வலில் தான் கேட்டிருக்காங்க. அதாவது r to minus pi by 2, pi by 2. இதில் வந்து உங்களுக்கு வந்து arc tan xன்றது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாகவே இருக்கும். ஸோ உங்களோட ஆப்ஷனில் on to ஃபங்க்ஷன், நாட் on to ஃபங்க்ஷன், நாட் 1-to-1 ஃபங்க்ஷன், நன்னு சொல்லியிருக்கு. ஸோ on to ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு இருக்கும். ஈவன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாகவே இருக்கும். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின், which of the following, which of the real valued functions on 0, 1, open 0, 1 is uniformly continuous? First option, f of x equal to 1 by x. Second one, sin x by x. Third one, sin 1 by x. Fourth one, cos x by x. இதில் எந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னா ஓப்பன் 0, 1ல் டிஃபைன் ஆகிருக்கு. சரியா? இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும், அதாவது கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம். கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம்னா இங்கே இருக்கு பாருங்க. If f is mapping from open a, b to r is uniformly continuous, then f can be extended to a continuous function. அதாவது கேபிட்டல் F டினோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் மேப்பிங் ஃப்ரம் க்ளோஸ்டு a, b to r. சரியா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஓப்பன் இன்டர்வலில் ஒரு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா தென் f can be extended to a continuous function. அந்த f வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக உங்களால் க்ளோஸ்டு a, bக்கே நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இஃப் f is mapping from a, b to r is uniformly continuous, then f can be extended to a continuous function. f is mapping from closed a, b to r. continuous extension theorem இதுதான் சொல்லுது. உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வலில் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் அந்த க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாகவே இருக்கும். சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து sin x by x ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் sin x by x, இல்லை செகண்ட் ஆப்ஷன் sin x by x. ஸோ வந்து on 0, 1 which is continuous. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லி ஓப்பன் 0, 1. ஸோ வந்து இப்போ நான் நியூவாக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். அதாவது இதுக்கு வந்து நான் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். இப்போ 0, க்ளோஸ்டு 0, 1க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து sin x by x வந்து x not equal to 0ன்னும் போதெல்லாம் sin x by xஆக இருக்கும். x equal to 0ன்னும் போது உங்களுக்கு வந்து 1 கிடைச்சிடும். ஜஸ்ட் வந்து நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுறது தான். இப்போது இல்லை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x வந்து உங்களுக்கு வந்து எல்ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு 1ன்னு வரும். ஸோ 0ன்னும் போது மட்டும் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து 1 எடுத்துக்குது. நாட் ஈக்குவல் டு 0ன்னும் போது sin x by x எடுத்துக்குது. சரியா? இப்படி உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ ஏன்னா வந்து இப்போ 0வும் 1ம் இன்க்ளூட் இல்லை. சப்போஸ் உங்களோட ஃபங்க்ஷனில் 0வை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைனட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா உங்களால் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். 1 கொடுக்கும்போது ஆப்வியஸாக ஆகும் sin 1 by 1 ஏதோ ஒரு சம் ஃபைனட் வேல்யூ. ஸோ வந்து which is extended function of f of x equal to sin x by x and f of x is continuous at x equal to 0. Therefore f of x equal to sin x by x is uniformly continuous on 0, 1.
ஸோ வந்து இது எக்ஸ்டென்ஷன் கண்டினியூஸாக எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுது அப்படின்றதுனால இந்த ஓப்பன் 0,1ல் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். சரியா? இப்போது உங்களோட கொஸ்டினில் ஆப்ஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆன் 0,1 இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து sin x by xக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குது. வாட் அபவுட் 1 by x? சப்போஸ் எக்ஸுக்கு வந்து நீங்கள் 0க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்களேன், அப்போ வந்து டிஃபைன்டாக இருக்குமா? 1 by 0 இருக்காது. சரியா? அதே மாதிரி sin 1 by xக்கும் இருக்காது, cos x by xக்கும் இருக்காது. எக்ஸ்டென்ஷன் நம்மளால் கொடுக்க முடியாது. நீங்கள் இதே மாதிரி ப்ரொசீஜரில் ஒரு போட்டு பாருங்கள், இந்த 3 ஆப்ஷனுமே வராது. ஸோ பி ஆப்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். சரியா? R to Rக்கு பேசிகிட்டு இருக்கோம். இல்லை R to 0,1க்கு. Next 18th question. If xn and yn are sequence of real numbers, which of the following true? இது வந்து just ப்ராப்பர்ட்டி தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து ட்ரூவாக இருக்கும். லிமிட் n supremum of xn plus yn less than or equal to limit n supremum of xn plus limit n supremum of yn. சரி, இது வந்து just ப்ராப்பர்ட்டி தான். அண்ட் தென் 19th question. The series summation n equal to 1 to infinity log n by n. இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டா இல்லை டைவர்ஜென்ட்டா, ஆசிலேட் ஆகுதா இல்லை அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சம்மேஷன் n equal to 1 to infinity log n by n, அதை வந்து நான் வந்து பவுண்ட் பண்ணுறேன் லெஸ் தென் சம்மேஷன் n equal to 1 to infinity 1 by n சொல்லி. இது வந்து மீனிங்ஃபுல் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து n டேக்கிங் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்மளால் இப்படி பவுண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து கம்பேரிசன் டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அது கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா அப்படின்றதெல்லாம். ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து உங்களால் பவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கம்பேரிசன் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிடலாம். நார்மலாக வந்து இப்போ வந்து சம்மேஷன் லாக் n by nன்னு இருக்கிறத நான் வந்து லெஸ் தென் சம்மேஷன் n equal to 1 to infinity 1 by nன்னு சொல்லிட்டேன். இந்த சீரீஸ் இது வந்து பிக்கஸ்ட் சீரீஸு, இதுவே டைவர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னால் நான் இந்த சீரீஸை நான் டைவர்ஜென்ட்டுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ வந்து இதுதான் கம்பேரிசன் டெஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. நல்லா யூஸ் பண்ணலாம். கம்பேரிசன் டெஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அப்போது we can write சம்மேஷன் லாக் n by n வந்து சம்மேஷன் 1 by n, அதாவது சீரீஸ் n equal to 1 to infinity 1 by nன்னு எழுதலாம். இப்போ இது ஆப்வியஸாக பி டெஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைவர்ஜென்ட்டுன்னு தெரியும். ஸோ வந்து இதை விட இது வந்து பெரிய சீரீஸு, இதுவே டைவர்ஜென்ட்னு சொல்லும்போது பை கம்பேரிசன் டெஸ்ட்டு லாக் n by n சம்மேஷன் n equal to 1 to infinity லாக் n by n வந்து உங்களுக்கு வந்து டைவர்ஜென்ட்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ வந்து 19th question. கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், ஆசிலேட்ஸ், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஸோ வந்து டைவர்ஜென்ட் வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் 20th question. If f of x equal to x square 0 less than or equal to x less than or equal to 1 and sigma equal to set of all 0, 1 by 3, 2 by 3, 1 is a subdivision of closed 0, 1, then the value of L of f, sigma and u of f, sigma respectively. ரீமான் இன்டகிரபிள் இருந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வந்து கால்குலேஷன் பார்ட் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு 0, 1ல் அதில் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க 0, 1 by 3, 2 by 3, 1ன்னு சொல்லி. இப்போ எல் ஆஃப் எஃப், சிக்மா பார்ப்போம். இப்போ எல் ஆஃப் எஃப், சிக்மானா நோட்டேஷனில் வந்து சம்மேஷன் எம்ஐ டெல்டா எக்ஸ்ஐ. எம்ஐங்கிறது வந்து இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு xi minus 1 xi. இதெல்லாம் வந்து நொட்டேஷன் தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வந்து m1னா வந்து லோயர் லிமிட்டு. இப்போ வந்து 0, 1 by 3 இப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம் இந்த லிமிட்டெல்லாம். சரியா? 0, 1 by 3, 1 by 3, 2 by 3, 2 by 3, 1 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜீரோலாம் வந்து லோயர் லிமிட். ஸோ வந்து ஸ்மால் m1, ஸ்மால் m1 0, ஸ்மால் m2 1 by 3, ஸ்மால் m3 4 by 9. ஆக்சுவலாக வந்து இது வந்து உங்களோட ஃபங்க்ஷனில் எடுக்கிற வேல்யூஸ். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ வந்து 0 ஸ்கொயர்.
அது வந்து m1. m2 வந்து 1/3 the whole square. அதுக்கப்புறம் m3 வந்து 2/3 whole square, that is 4/9. சரியா? இன்டர்வல் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1/3 தான் இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1/3, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 1/3. ஸோ காமனாக டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ தட் இஸ் மாடலஸ் ஆஃப் ஐன்னு சொல்லுவாங்க, IK. ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அப்போது L of f, சிக்மாவுக்கு நீங்கள் இந்த சம்மேஷனில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ m1 into delta x1 plus m2 into delta x2 plus m3 into delta x3. delta x1ன்னா வந்து அது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 1/3 minus 0 1/3 and then 2/3 minus 1/3. இந்த லிமிட்டோட டிஃப்ரென்ஸ் அது இங்கேயும் நோட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து L of f, சிக்மாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து m1 into இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா m1 into delta x1 plus m2 into delta x2 plus m3 into delta x3ன்னு கிடைக்கும். ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m1ஓட வேல்யூ எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் டெல்டா x1 வந்து எல்லாத்துக்குமே ஈவனாக 1/3 தான். தட் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த சப் இன்டர்வல்ஸ். சரியா? ஸோ இதெல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5/27 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு u of f, சிக்மா u of அப்பர் சம். ஸோ அப்பர் சம்னும் போது உங்களுக்கு வந்து கேபிட்டல் MI டினோட் பண்ணுவீங்க. டெல்டா எக்ஸை இங்கேயும் 1/3 தான். ஆனால் MI வந்து சுப்ரீமம் ஆஃப் f of x அங்கே எப்படி டிஃபைன் பண்ண, அங்கே வந்து இன்ஃபிமம் ஆஃப் f of x டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் L of f, சிக்மாவுக்கு. இங்கே வந்து சுப்ரீமம் பார்க்கணும். சரியா? சுப்ரீமம்னா இருக்கிற அந்த சப் இன்டர்வல் எது வந்து பிக்கஸ்ட் இன்டர்வல்னு பார்த்து அதை தான் உங்களோட ஃபங்க்ஷனல் வேல்யூவாக நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? அப்போ u of f, சிக்மாவை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. m1 into delta x1 plus m2 into delta x2 plus m3 into கேபிட்டல் M3 into delta x3. ஸோ வந்து m1 வந்து உங்களோட இன்டர்வல், அதாவது வந்து பிக்கஸ்ட் நம்பர். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ m1ன்னா இந்த சப் இன்டர்வல் இருக்கும் இல்லையா, இதோட பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ 1/3, இங்கே பார்த்தீங்கன்னா 2/3, இங்கே பார்த்தீங்கன்னா 1. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் x². ஸோ 1/3 the whole square தான் நம்மளோட கேபிட்டல் M1 இருக்கும். இங்கே 2/3 the whole square வந்து கேபிட்டல் M2, இங்கே 1². அதுதான் வந்து நம்மளோட கேபிட்டல் M3 இருக்கும். ஜஸ்ட் வந்து வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1/9 into இன்டர்வல் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஈச் சப் இன்டர்வலுக்கு வந்து உங்களுக்கு 1/3 தான் இருக்குது. எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 14/27 கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். ஸோ வந்து இங்கே வந்து L of f, சிக்மா அண்டு u of f, சிக்மா. ஃபஸ்ட்டு வந்து L of f, சிக்மாவை கேட்டிருக்காங்க. ஸோ L of f, சிக்மா வந்து நம்ம 5/27 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் தென் u of f, சிக்மா வந்து 14/27. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் 21th ப்ராப்ளம். If E1 and E2 are measurable subsets of A, B, then E1 union E2 is measurable. E1 intersection E2 is measurable. E1 minus E2 is measurable. The symmetric difference of E1 and E2 is also measurable. Symmetric difference of E1 and E2 na எப்படி நோட்டேஷன் கொடுப்போம் இல்லையா? E1 symmetric difference E2 which is equal to E1 difference E2 union E2 difference E1. இது ஏற்கனவே படித்தது தான். இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸும் மெஷரபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் வந்து 1 and 2 ஒன்லி ட்ரூ. அண்ட் தென் பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 and 3 ஒன்லி ட்ரூன்னு கொடுத்துருக்கு. சியில் 1, 2, 3 ஒன்லி ட்ரூ. டி ஆப்ஷனில் ஆல் த அபவுட் ட்ரூ. இப்போ வந்து E1 union E2, E1 intersection E2, E1 minus E2, symmetric difference of E1 and E2, இது எல்லாமே மெஷரபிளாக தான் இருக்கும். சரியா? இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 22nd question. Let f is mapping from x to x such that f of x equal to x. For all x in x, then இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செட்டெல்லாம் ஆர்பிட்ரரி செட்டு, நம்மளுக்கு என்ன செட்டுன்னு தெரியாது.
and then f is 1 to 1 and on to, f is 1 to 1 but not on to, f is on to but not 1 to 1, f need not be either 1 to 1 or on to. சரியா? இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதியாச்சு. f of x equal to x for all x in x. f of xன்றது நத்திங் பட் f காம்போசிஷன் f தான். இது ஆல்ரெடி தெரியும். ஸோ f காம்போசிஷன் fன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு x ஃபார் ஆல் x in x. ஸோ f காம்போசிஷன் f வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டி ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷன்னா f காம்போசிஷன் f வந்து கண்டிப்பாக 1 to 1ஆகவும் இருக்கும், ஆன் டுவாகவும் இருக்கும். ஐடென்டி ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து 1 to 1 ஆன் டுன்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த f காம்போசிஷன் f உங்களுக்கு வந்து ஐடென்டி ஃபங்க்ஷனாக தான் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து இது வந்து 1 to 1 அண்ட் ஆன் டு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இஃப் g காம்போசிஷன் f இஸ் 1 to 1 ஆன் டு, தென் இந்த g காம்போசிஷன் fன்ற ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் ஆன் டுவாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த g வந்து ஆன் டுவாக இருக்கும். சரியா? f வந்து 1 to 1ஆக இருக்கும், g ஆன் டுவாக இருக்கும், f 1 to 1ஆக இருக்கும். ஸோ இங்கே அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாமா? f காம்போசிஷன் f இஸ் 1 to 1 ஆன் டுன்னு சொல்லிட்டேன். அப்போ f காம்போசிஷன் f ஆன் 1 to 1 ஆன் டுனா இந்த f வந்து ஆன் டுவாக இருக்கும், இந்த f வந்து 1 to 1ஆக இருக்கும். ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த f ஆன் டு, இந்த f 1 to 1. ஸோ வந்து ஆப்வியஸாக என்ன அர்த்தம்? fன்ற ஃபங்க்ஷன் வந்து 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் டுவாகவும் இருக்குது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? f இஸ் 1 to 1 அண்டு ஆன் டு. சரியா? ஸோ வந்து f is 1 to 1 and on to. Next 23rd question. Let x be a connected subset of real numbers. If every element of x is irrational, then the cardinality of x is. ஒரு connected subset of real numbersல கொடுத்துருக்குறாங்க. connected subset. நார்மலாக உங்களுக்கு வந்து ரியல் நம்பரில் connected subset எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். The only connected subsets are intervals and சிங்கிள்டன் செட்டு. சப்போஸ் கனெக்டட் செட்டு ரியல் நம்பரில் நீங்கள் ஒரு கனெக்டட் செட் எடுக்கணும்னா கண்டிப்பாக அது சிங்கிள்டன் செட்டாக இருக்கும், இல்லாட்டி வந்து அது ஒரு இன்டர்வலாக இருக்கும். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் நல்லா தெரியும். இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இரேஷனல், அதில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு கனெக்டட் செட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கனெக்டட் செட்டில் இருக்கிற எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கனாலும் அது வந்து இரேஷனலாக இருக்கும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் த கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸஸ். அப்போது ஒரு இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஆரில் வந்து இன்டர்வலும் கனெக்டட் செட்டு அண்ட் தென் சிங்கிள்டன் செட்டும் கனெக்டட் செட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் இன்டர்வல் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ரேஷனலும் இருக்கும், இரேஷனலும் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அந்த எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த செட்லேருந்து நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணாலும் அது வந்து இரேஷனலாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து என்ன வந்து சிங்கிள்டன் செட்டாக தான் நீங்கள் எடுக்க முடியும். சரியா? ஸோ x be a connected subset of real numbers, therefore x be any point or interval. So given every element of x is irrational, so x never be an interval. அப்போ இன்டர்வலாக கண்டிப்பாக இருக்காது. Therefore x be a singleton set that is irrational point. அப்போ cardinality of அந்த செட் என்னவா இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். ஏன்னா சிங்கிள் எலிமெண்ட்டு தான் அந்த செட்டு வச்சுட்டு இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் வந்து டி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இன்ஃபைனைட்டோ, கவுண்டபிள் இன்ஃபைனைட்டோ, 2ஓ அந்த மாதிரி எதுவும் வராது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 24th கொஸ்டின். த நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த செட் 1/m + 1/n such that m, n in n is. இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்ஃபைனைட்லி மெனி, 2, ஃபைனைட்லி மெனி, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு எம்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களோட செட்டை வந்து இப்போ இப்படி மாற்றிக்கலாம். கரெக்டாக எம்மை வந்து நீங்கள் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போது 1/1, 1/1 வந்து 1ன்னு வந்துடும், ப்ளஸ் 1/n, n in n. சரி, எம்மை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எம்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த செட்டுக்கு வந்து லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1, 1/2, 1/3, 1/4 இந்த மாதிரி எல்லாமே லிமிட் பாயிண்ட்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ சிமிலர்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க 1ன்னு சொல்லி. அப்போது 1/m + 1ன்னு கிடைக்குமா? 1/m + 1 m in n.
சரியா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 1/1, 1/2, 1/3 இந்த மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து 0வும் கிடைக்கும். ஏன்னா போத் m and n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ போகும்போது உங்களுக்கு வந்து 0வும் ஒரு லிமிட் பாயிண்ட்டாக கிடைக்கும். ஸோ வந்து s dash equal to 1, 1/2, up to etc. யூனியன் சிங்கிள்டன் 0. இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டு. சரியா? ஸோ வந்து ஆப்ஷன் வந்து இன்ஃபைனைட்லி மெனி 2, ஃபைனைட்லி மெனி 1. ஆனால் இன்ஃபைனைட்லி மெனி இது வந்து ஃபைனைட்டாக எப்பவும் இருக்காது. ஸோ இன்ஃபைனைட்லி மெனி லிமிட் பாயிண்ட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து 25th கொஸ்டின். Let f of x equal to sin x by x, x not equal to 0, 1 when x equal to 0. Then f is discontinuous, continuous but not differentiable, differentiable only once, differentiable more than once. சரியா? இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்ட்னு பார்க்கணும். உங்களோட ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க sin x by xன்னு சொல்லி. ஸோ வந்து sin x by x, x not equal to 0, 1 when x equal to 0. இப்போ வந்து x equal to 0 நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்களேன். உங்களோட f of 0 வேல்யூ என்ன கிடைக்கும்? sin 0 by 0. ஸோ 0 by 0. அப்போ வந்து நீங்கள் வந்து எல்ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா cos x by 1ன்னு கிடைக்கும். ஸோ cos 0 1. ஸோ வந்து எக்ஸுக்கு வந்து 0 பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1ன்னு நீங்கள் உங்களோட லிமிட் உங்களோட ஃபங்க்ஷன் வேல்யூவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துடும். சரியா? அப்போது மாடுலஸ் ஆஃப் sin x less than or equal to 1. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன், பவுண்டட் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஆல்ரெடி இது தெரியும். ஸோ அதனால் இது வந்து நான் எழுதிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் sin x less than or equal to 1. ஜஸ்ட் இந்த மாடுலஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ -1 less than or equal to sin x less than or equal to 1. போத் சைட்ஸ் நான் வந்து எக்ஸால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு உள்ளே வந்து sin x by xன்ற ஃபங்க்ஷன் கிடச்சிச்சா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போது இந்த sin x by xன்ற ஃபங்க்ஷன் எங்கே பவுண்டாக இருக்குது? -1/xக்கும் 1/xக்கும் நடுப்புறம் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து 1/xோட கிராஃபையும் -1/xோட கிராஃபையும் இங்கே போட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் இது வந்து பவுண்ட் ஆகும். அதாவது sin x by xன்ற ஃபங்க்ஷன். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கிராஃபில் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்காது. சரியா? நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இல்லாட்டி வந்து கிராஃப் டெஸ்மாஸ் ஆப்பில் கூட போட்டு பாருங்கள். ஸோ வந்து எங்கேயுமே ஷார்ப் எட்ஜ் இருக்காது. சில ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து கிராஃப் ஓரியன்டாக மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக போட்டுடலாம். இப்போ sin x by xோட ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா ஷார்ப் எட்ஜே இருக்காது அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ வந்து சீக்கிரமாக உங்களால் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, sin x by x equal to 1 நீங்கள் f of 0 வேல்யூவாகவே உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ f of x is continuous everywhere. From the graph we can say that differentiable everywhere. சரியா? ஸோ வந்து f of x வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேராக இருக்குது. ஏன்னா 0வில் மட்டும்தான் ப்ராப்ளம் பண்ணோம். ஸோ அந்த 0லேயும் நீங்கள் வந்து உங்களோட ஃபங்க்ஷன் வந்து 1ன்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இங்கே 1 டிஃபைன் பண்ணாமல் 0வோ சம்திங் அந்த மாதிரி வேறு 0 கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஸோ வந்து 1ன்னு டிஃபைன் பண்ணதுனால ஆப்வியஸாக இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஃப்ரம் த கிராஃப் நீங்கள் வந்து இதை வந்து டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர்னே சொல்லலாம். சரியா? ஸோ வந்து ஆப்ஷன் வந்து கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள், டிஃபரன்ஷியபிள் ஒன்லி ஒன்ஸ், டிஃபரன்ஷியபிள் மோர் தென் ஒன்ஸ். இதில் வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா ஸோ ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். டிஃபரன்ஷியபிள் மோர் தென் ஒன்ஸ். சரியா? டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர், டிஃபரன்ஷியபிள் கண்டினியூஸ் எவ்ரிவேர் அண்ட் மோர் தென் ஒன்ஸே இது வந்து டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியும். ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் 26th கொஸ்டின். If f of x equal to x power p sin 1 divided by x power m, x not equal to 0, 0, x equal to 0, where m greater than 0, then if p equal to 0, then f of x is discontinuous at x equal to 0. If p greater than or equal to 1, then f of x is continuous at x equal to 0. If p greater than 1, then f of x is continuous on R. Which of the following true? இந்த 3 கண்டிஷன் கொடுத்துட்டு p வந்து உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு? சப்போஸ் p ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது உங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? p கிரேட்டர் than or equal to 1ஆக இருக்கும்போது எப்படி இருக்கும்? p கிரேட்டர் than 1ஆக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து எல்லாமே ட்ரூவாக தான் இருக்கும். சரியா? இது வந்து ஒரு ஜென்ரல் கேஸ்க்கே பேசியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல்
இதை யூஸ் பண்ணியே உங்களால் வந்து ஆன்சரை வந்து பிக் பண்ண முடியும். சரியா? ஸோ வந்து நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், இன்டெக்ரல் 0 to 1 divided by x into x minus 2 into dx is. இந்த இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டாக 0 அண்ட் நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in integral a to b f of x into dx let a be an infinite discontinuity points. இந்த aன்றது வந்து infinite discontinuity points-ஆ இருக்கணும். Then limit x tends to a g of x does not exist. Limit x tends to a g of x does not exist and limit x tends to a f of x divided by g of x equal to L not equal to 0 a finite value. இந்த finite value Lன்றது ஒரு finite value தான், ஆனால் 0 கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு finite value. Then integral a to b f of x into dx and integral a to b g of x into dx are convergent or divergent together. டைவர்ஜென்ட்டாகவும் இருக்கும், இல்லை கன்வர்ஜென்ட்டாகவும் இருக்கும். ரெண்டுமே. சப்போஸ் இது டைவர்ஜென்ட்டாக இருந்தால் அதுவும் டைவர்ஜென்ட்டாக இருக்கும், இது கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் அதுவும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த ரிசல்ட்டோட இது. அப்போது ஜஸ்ட் வந்து இந்த ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்போ கன்சிடர் 1 divided by நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் இதுதான். இன்டெக்ரல் 0 to 1 divided by x into x minus 2 into dx. இங்கே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். f of x வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்க? 1 divided by x into x minus 2. Here 0 is infinite discontinuity points. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ அது வந்து டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்டு. அப்போது சூஸ் g of x. g of x வந்து 1 by xன்னு சூஸ் பண்ணுறீங்க. அப்போது f of x divided by g of xனா இந்த 1 by x டிவைட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு 1 by x இருக்கும், டிவைட் ஆகிடும். ஸோ 1 divided by x minus 2 மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ன்னு போது உங்களுக்கு வந்து ஒரு -1/2ன்னு வருது. ஃபைனட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த இன்டெக்ரல் 0 to 1 g of x into dx என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் 0 to 1 by x into dx. இது வந்து ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணலாம், நம்மளால் இப்போ இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ log x, அப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து log x 0 to 1 உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நார்மலாக 1 divided by x into x minus 2ன்னும் போது உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ண சிரமமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணி ஸோ இன்டெக்ரல் 0 to 1 g of x into dx வந்து டைவர்ஜென்ட்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இன்ஃபினிட்டிக்கு போது. அப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்டெக்ரல் 0 to 1 divided by x into x minus 2வும் டைவர்ஜென்ட்டாக இருக்கும். இது டைவர்ஜென்ட்னு சொல்லியாச்சு, அப்போ இதுவும் டைவர்ஜென்ட். சப்போஸ் இது கன்வர்ஜென்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்து கன்வர்ஜென்ட்னு கிடச்சிருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 28th கொஸ்டின். த பி சீரீஸ் இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சமேஷன் n equal to 1 to infinity 1 divided by n power p converges when p greater than or equal to when p greater than or equal to 1, p equal to 1, p greater than 1, p less than 1. நல்லா தெரியும் p greater than 1. சரியா? இல்லைனா இது வந்து ஹார்மோனிக் சீரீஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் 29th கொஸ்டின், find the value of c in Cauchy mean value theorem for a pair of function 1 by x 1 by x square ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து closed a, bல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் satisfying the condition of Cauchy mean value theorem. Cauchy mean value theoremத்தோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா உங்களோட c என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இந்த Cauchy mean value theorem வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நல்லா தெரியும். உங்களுக்கு Cauchy mean value theorem வந்து நல்லா தெரியும். ஸோ வந்து Cauchy mean value theorem என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, f and g are continuous on closed a, b and differentiable on a, b. open a, b. differentiable வரும்போது open a, bன்னு வரும். continuousனு வரும்போது closed a, bன்னு வரும். இது வந்து ரோல்ஸ் தியரத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். Then there exists c in a, b such that f of a minus f of a, f of b minus f of a divided by g of b minus g of a equal to f dash of c divided by g dash of c, g dash of x not equal to 0 in a, b. சரியா? அப்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி f of x தெரியும், g of x தெரியும். ஸோ f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், g dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த
லிமிட்டை வந்து அப்ளை பண்ணி வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கன்சிடர் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை ஜி ஆஃப் பி மைனஸ் ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி. ஜஸ்ட் வந்து இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ வந்து எஃப் ஆஃப் பியை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/bன்னு கிடைக்கும். ஏன்னா உங்களோட ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/x. ஸோ வந்து 1/b மைனஸ் 1/a ஜஸ்ட் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் கேல்குலேஷன் பார்ட்டு தான். இது எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சி ஈக்குவல் டு 2ab டிவைடட் பை a ப்ளஸ் பின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து 30th கொஸ்டின். 30th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which of the following are true? If pi is mapping from a comma b to r is a step function, then pi in Riemann integrable a comma b. சப்போஸ் வந்து எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது, ஆனால் க்ளோஸ்டு a comma bல அப்படி இருந்துச்சுன்னா அந்த எஃப் வந்து ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன் பண்ணுறாங்க, மொனட்டானாக இருக்குது க்ளோஸ்டு a comma bல. தென் எஃப் இன் ரீமான் இன்டெகிரபிளான a comma bன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ட்ரூ தான். ஸ்டெப் ஃபங்க்ஷன்னாலும் அது ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் க்ளோஸ்ட் இன்டர்வலில் டிஃபைன் பண்ணாங்கன்னா அது ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கும். மொனட்டான் ஃபங்க்ஷன் க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருந்துச்சுன்னா அதுவும் ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் த அபோவ் ட்ரூ. ஸோ ஓகே, இதுவரையிலும் வந்து 30 கொஸ்டின் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.